பிரியாணி செய்யலாம். டம் பிரியாணி. பட்டை, பூவு, ஏலக்காய் பூவு, புதினா இலை, வெங்காயம், தக்காளி. வெங்காயம் 200 கிராம், தக்காளி 150. நான் 1/2 கிலோ அரிசியில் செய்ய போகிறேங்க. அதுக்காக தேவையான அளவு இந்த அளவு தான். சிக்கன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். வாங்க செய்யலாம். கேஸை பற்ற வச்சு குண்டான் போட்டாச்சு. எல்லாம் சூடாகட்டும். ரப்பரா சூடாயிடுச்சு. டம் பிரியாணி செய்யலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா சூடாகுது எண்ணெய். நான் 2 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன். பட்டை எல்லாம் போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்துருக்கு வெங்காயம். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்தால் தான் டேஸ்ட் கொடுக்கும் பிரியாணி தான். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துட்டு தான் வெங்காயம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் பிரியாணி, டம் பிரியாணி. தயிர் ஊற்றிக்கிறேன் 1/2 கப் அளவுக்கு. இஞ்சி பூண்டு அளவு எடுத்துக்கிறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு. இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். சிக்கனை போட்டுக்கிறேன். சிக்கனை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணும் கறியை. நான் 1.5 டீஸ்பூன் அளவு காரம் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவு போட்டுக்கோங்க. புதினா இலை போட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு கல் உப்பு எடுத்துருக்கேன். நல்லா வதக்கணும். கொஞ்சமாக பிரியாணி மசாலா கொஞ்சம் தூவிக்கிறேன். மறுபடியும் கொஞ்சம் கறி மசாலா தூவிக்கிறேன். நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். 1/2 கிலோ அரிசிக்கு 4 டம்ளரு, 6 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன். நல்லா கொதி வரட்டும். அரிசி போட்டுக்கலாம். ஊற வச்சுருக்கேன் அரிசியை. தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் கழுவிட்டு பிரியாணி அரிசியை. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிக்குது. அரிசியை போட்டுக்கலாம். இப்போது
வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ டம் போட்டுலாங்க. கேஸை சிம்மில் வச்சிடணும். தட்டை போட்டு மூடிடணும். ஒரு சின்ன குண்டானில் தண்ணி ஊற்றி ஃபுல்லாக டம் போட்டுருணுங்க. அது நல்லா வேகட்டும். எதுவும் நெருப்பு போடாமல் ஃபுல்லாக அந்த மாதிரி தண்ணீர் ஊற்றி டம் போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் பொறுத்து பார்க்கலாங்க. வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரெடி ஆகிடுச்சிங்க டம் பிரியாணி. பாருங்கள். வாங்க சாப்பிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.